வணக்கம். தேவ் கவர்மெண்ட்ஸ் அஃபீஷியல். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவான தரம் பொறுமை கேட்டுக்குங்க. ஆதி காலத்தில் மனிதர்களானவங்க குகையிலையும் மலையிலையும் வயல்வெளியிலையும் காடுகளிலும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதை தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் முன்னேற்றமான படிநிலை இருக்குது. அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபர்களான்னு சொல்லலாம், தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கிழக்கித்தியத்தை பொறுத்த வரைக்கும் மன்னர், அரசர், ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ தலைமை நிர்வாகம் அப்படின்றது எந்த அளவுக்கு தோதாகுதோ அதை பொறுத்து தான் நாட்டோட மேன்மை. ஓகே, சரி, அந்த வகையில் தமிழ்நாடு தி ஆஃபீஸ் டிஸ்கஷன். சரி, தமிழக வெற்றி கழகம் சார்பாக தகவல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படி பிரதமர் ஆனார் அப்படின்னா, அவர் குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக குஜராத்தை மாற்றினார். இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் குஜராத்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு குஜராத்தை அவர் நல்லபடியாக நிர்வகித்தார். அங்கே இருக்கக்கூடிய மின்சார வசதியாகட்டும், பொருளாதார வசதியாகட்டும், நீர்நிலை வசதியாகட்டும், கல்வியல் வசதியாகட்டும், எல்லா வகையிலுமே ஒரு தலைச்சிறந்த மாநிலமாக மாற்றினார். அதுக்கப்புறம் நிறையா நாள் நிர்வகித்தார். அதுக்கப்புறம் கட்சி மேலிடம் அவருக்கு பிரதமர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் பிரதமராக நிர்வகிக்கிறார். அங்கே வாழக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலையானது மாறுபடலாம். ஆனால் பல உலக நாடுகளில் அவர் பயணிக்கிறார். உலக நாடு தலைவர்களோட ஓரளவு தோதான நபராக தான் இருக்கிறார். ஓகே, அதனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிர்வகிக்கப்படும். ஒருவேளை கேஷ் கிடைக்கிறப்போ, கிங்டம் அறிவிக்கிறப்போ ஓகே. இப்போது நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலுமே ஒரு தலைச்சிறந்த முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு நிர்வாகம் செய்யப்படும். ஓகே, ஒருவேளை இந்த நம்பர் 1 அப்படின்றது ஒரு நாள் அப்படி கூட இருக்கலாம். அடுத்த ஒரு சில மாநிலம் ஒரு சில நாட்களில் அவங்க முதன்மையாக மாறலாம். ஓகே, மற்றபடி ஒரு அதிநவீன வசதியான ஒரு மிகவும் பாதுகாப்பான, நேர்த்தியான, பண்பான நிர்வாகவியல் அமைக்கப்படும் அப்படின்றது தான் தகவல். அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். அதனால் பொதுமக்கள் ஆதரவு நிச்சயமாக தேவைப்படுது. ஓகே, சரி, ஒவ்வொரு வசதியாக தோதாக அமைச்சு தரப்படும். ஓகே, சரி, டிவிகே டிஸ்கஷன். சரி, டிவிகே பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவராக நான் சொல்கிறது தெளிவான தனம் பொறுமை கேட்டுக்குங்க. இப்போதைக்கு சென்னை அப்படின்றது 100 மடங்கு பலப்படுத்தணும், பாதுகாப்புப்படுத்தணும். ஓகே, அப்போனா தான் நமக்கு நிறைய வகையில் தோதாகும். அதுக்காக ரசிகர் மன்றம் சரி, தலைமை செயலகமாக இயங்கக்கூடிய கழகத்தோட அமைப்பும் சரி ஓரளவு மேன்மைப்படுத்தப்படணும். அடுத்து அரசாங்க பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் கழகத்தோட நிர்வாகிகளுக்கு ஆதரவு தரக்கூடிய நபர்களை தான் நம்ம பணி நியமித்தணும். ஓகே, ஏன் நம்ம கழகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசாங்க பணியாளர்களை நியமிக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு, மேன்மை, உயர்வு. ஏன் அப்படின்னா, கட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம். ஆனால் அரசாங்க பணியாளர்கள் தடையாக இருந்தாங்க அப்படின்னா காலதாமதமாகும். ஓகே, அதனால்
கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸில் நமக்கு தோதான நபர்களை மட்டும் நம்ம நியமித்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா வகையில் தோதா இருக்கும். ஓகே. அதனால் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றமாகட்டும், கழக அமைப்பாகட்டும், அரசாங்க பணியாளர்களாகட்டும், அதுக்கப்புறம் தோழமை கட்சிகளாகட்டும், நமக்கு ஆதரவு தரக்கூடிய நிலையில் தான் தோதான நபரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், நியமிக்கணும். அடுத்து உளவியல் ரீதியாக முதலமைச்சர் விஜய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேயும் சென்று அங்கே இருக்கக்கூடிய உணவு உண்டு, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு உணவு இருக்கும். அந்த உணவு சாப்பிட்டு ஒரு 100 பேர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மனுவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தோது பார்க்கலாம் அப்படின்றது இப்போதைக்கு தோதாகாது. ஏன் அப்படின்னா அது சரி கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு சென்னை அப்படின்றது ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. ஒருவேளை முதலமைச்சர் விஜய் சென்னையிலேருந்து ஓரளவு விலகினார்னாலே அங்கே சென்னைக்கு நிறையா துன்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறையா பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே. அதனால் எப்போ பயணம் செய்கிறது அப்படின்றது ஒரு சரியான பதம் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே. அதனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு முதலமைச்சர் விஜய் அங்கே உள்ளது ஒரு பாதுகாப்பு. அவர் விலகினார் அப்படின்னா அவருக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நபர்களை மற்ற நபர்கள் நிச்சயமாக துன்புறுத்துவாங்க. ஏன்னா தலைவரே போயிட்டார், மற்றவங்க யார் கவனிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு துன்புறுத்துவாங்க. அதனால் ஒரு பாதுகாப்பு அப்படின்றது தேவைப்படுது ஒவ்வொரு இடங்களுக்குமே. ஓகே. அடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்களே, இங்கே கர்நாடகா முதலமைச்சரை போய் சந்தியுங்க. அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு பரிசாக ஒரு புத்தகம் கொடுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு பொக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் ஏதாவது புக்ஸு கொடுக்கலாம், அல்லது ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு பொருளை கூட கொடுக்கலாம். ஓகே. நல்ல விஷயமான ஒரு புக்கு கொடுக்கலாம். நிறைய புக் ஒரு பரிசாக ஒரு புக்கு கொடுக்கலாம். ஏதாவது பரிசு பொருள் கொடுங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட டைம் இருந்தால் சாப்பிடுங்க. ஓகே. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எப்பயுமே ஒரு விரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு நிலையைத்தான் அரசியலமைப்பு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இரு மாநிலத்தோட முதலமைச்சர்களும் ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு பண்பு நிலையில் தான் செயல்படுறாங்க அப்படின்றது ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்கிறப்போ நிறையா நன்மை இருக்குது. ஓகே. அடுத்து நீங்கள் யாரை சந்திக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஓகே. அடுத்து கல்வி சீர்திருத்தம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும். ஓகே. அதுக்காக கூடிய விரைவில் பாடப்புத்தகங்கள்லாம் மாற்றப்படும். கல்வி நிலையம் மேம்படுத்தப்படும். அரசாங்க பள்ளியாகட்டும், தனியார் பள்ளியாகட்டும், அரசாங்க கல்லூரியாகட்டும், தனியார் கல்லூரியாகட்டும், அரசாங்க பல்கலைக்கழகமாகட்டும், தனியார் பல்கலைக்கழகமாகட்டும், எல்லாமே ஒரு மேன்மைப்படுத்தப்படும். ஓகே. ஒரு சரிப்படுத்தப்படும். அடுத்து நிறையா நபர்களுக்கு கல்வி கற்பதற்கான சூழ்நிலை வழங்கப்படும். ஏன்னா நிறையா பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம்னா அவங்கக்கிட்ட ஒரு காசு இல்லைன்னா மார்க்கு அல்லது ஏதாவது ஒரு காரணம். அப்படி இருக்கக்கூடாது. படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும். ஓகே. ஓரளவு நல்லா படிக்கிறாங்களா, கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப் போலவங்க ஸ்பான்சர், உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்பான்சர் கிடைக்கும். நிறைய கிளப்பில் இருந்து நிறைய ஸ்பான்சர் கிடைக்கும். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, உங்களுக்கு முழு ஆதரவு தரப்படும். ஓகே. எனக்கு கல்வியால் மட்டும்தான் மேன்மை நிலை அப்படின்றது உறுதி செய்யப்படும். ஓகே. அதனால் கல்விக்கு மிகவும் ஒரு ஆதரவு தரப்படும். அடுத்து போக்குவரத்து துறை மேன்மைப்படுத்தப்படும். சில இடங்கள்லாம் சிசிடிவி கேமரா வைக்கப்படும். அதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. போக்குவரத்து துறை சார்ந்த அந்த காவல்துறை அதிகாரிகளாகட்டும்,
அந்த சாலை விதிகள் சம்மந்தமான எல்லாமே மேன்மைப்படுத்தப்படும். ஓகே, அதனால் பயணமானது 100% பாதுகாப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்துவதற்கான முயற்சி நடைபெறும். அடுத்து வேளாண்மை மேன்மைப்படுத்தப்படும். யாரோ ஒரு நபரை ஏதோ ஒரு ஆவிக்குறை நிலையில் மையப்படுத்தி வேளாண்மை தோது பார்க்குறன்றது தோதாகலை. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, போய் படிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய இடங்களை போய் விசிட் பண்ணணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் தோதாகும். அட்லீஸ்ட் ரியாலிட்டியாக ஒரு ஏக்கர் நிலத்தில் எப்படி பயிரிடுறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க, அதில் என்ன மாதிரி உரம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாவது ஒரு அறிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேளாண்மை அப்படின்றது தோதாகும். ஓகே, அதனால் வேளாண்மை அப்படின்ற ஒரு பதத்தில் தோது பார்க்குறப்போ எல்லாருக்கும் ஒரு சரியான சரிவிகிதமான சத்தான நல்லதான உணவு வழங்கப்படும். ஓகே, போன ஆட்சி காலத்தில் அவங்க அப்படி இவங்க அப்படின்றத விட நிர்வாகவியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் சொல்ல வேண்டியது தற்போதைய நிர்வாகமான தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடமை தான். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துணவு மாவு வழங்கப்படலை அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க. உண்மையிலுமே அது ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் இந்த பால்வாடி குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல சத்துணவு வழங்கப்படும். ஓகே, ஓரளவு கவர்மெண்ட்டு கஜனாவில் காசு இருந்தது அப்படின்னா அரசாங்க கல்லூரிகளுக்கு கூட காலை மதியம் உணவு வழங்கப்படும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கௌரவம் பார்த்துக்கிட்டு காலையிலையும் சாப்பிட மாட்டாங்க, மதியம் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் எப்படி படிக்கிறதுக்கு தோதாகும், அப்புறம் எப்படி மார்க் வாங்குறது, அதுக்கப்புறம் எப்படி கம்பெனியில் போய் வேலை செய்கிறது. ஓகே, அதனால் கம்பெனி அப்படின்றது கூட அரசாங்கத்தோட ஒரு இணைவாக தான் இருக்கும். அந்த 100% வேலை வாய்ப்பு அப்படின்றத நம்ம உறுதி செய்வோம். அடுத்து இரவு பொழுது 12 மணி நேரம் பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அந்த இரவு நேரத்தில் தான் நிறைய அசம்பாவிதம் ஏற்படுவதாகவும் சொல்கிறாங்க. அதனால் கூடுதல் காவல்துறை பணியாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. கூடுதல் காவல்துறை சார்பாக வாகனம் வாங்கப்படும், பராமரிக்கப்படும், பயன்படுத்தப்படும். இரவு நேரங்களில் நிறைய பேர் ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க. அதனால் பாதுகாப்பான தமிழகம் அப்படின்றது உறுதி செய்யப்படும். சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.